லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவ் வேல தான் எடுக்கணும்னா நம்ம யாராலையுமே முடியாது. நம்ம அதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா அதை நினைச்சு ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இல்ல ஓவர் திங்கிங்கோ எதுவுமே பண்ணக்கூடாது. நம்மளோட ஹெல்த்தை விட இந்த உலகத்துல நமக்கு இம்பார்ட்டன்ட் எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா ஒரு பிரியாணி சாப்பிட்டா போதும். எங்க வீட்டு பக்கத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரியாணி கடை இருக்கு. இது கேரளா ஸ்டைல் பிரியாணி. எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நான் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருந்துச்சு. அதனால இன்னைக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுவும் ஒன்றும் ஃபுல்லா நான் சாப்பிடல. இன்னைக்கு பாதி சாப்பிட்டேன், நாளைக்கு பாதி நான் வச்சிருக்கேன். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டின்னருக்கு குக் பண்ணிட்டு இருக்கும்போது டேனி ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஜாபை செய்ய வச்சாச்சு. நான் இந்த இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணுறதே கிடையாது. என்னைக்காச்சும் தான் ஒரு நாள் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு குழம்பு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணேன். இதுவரையும் குழம்பு நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சதே இல்லை. ஆனால் குக்கரை கம்பேர் பண்ணும்போது இதுவே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டேனி எனக்கு அடிக்கடி ஏதாச்சும் திங்ஸ் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பனானா பிரெட் அடிக்கடி நான் செஞ்சு கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுவேன். அதனால இன்னைக்கு டேனி தூங்குனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சர்ப்ரைஸாக நான் பனானா கேக் பண்ணி வச்சிருந்தேன். மறுநாள் காலையில் வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ சரி, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.